ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அக்காவோட சரி இந்த கல்யாண நாளுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அவள் எனக்கு எதாக இருந்தாலும் ஒரு கிஃப்ட் பண்ணுறா, எல்லாமே வாங்கி கொடுக்குறா, செய்கிறா. அப்படி இருக்கிறப்போ நம்மளும் ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுக்கணும், பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு. அதனால் என்கிட்ட இருந்த பணம்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போனது ஒரு 2000 தான் கையில் இருந்தது. சரி அவளுக்கு ஒரு நல்ல புடவை எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டேன், எங்கடி நல்லா இருக்கணும் பைரியால் அப்படின்னோடனே அவங்களும் சொன்னாலுங்க, இது மாதிரி ஒரு 1000 1200 அப்படி எடுத்தாலே நல்லா இருக்கிற மாதிரி இருக்குதுன்னா அவளுங்க ஒரு கடையை சொன்னாலுங்க. அந்த கடையை போயிட்டு பார்த்தேன். எனக்கு ஆனால் ஓரளவு பிடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப இதான மாதிரி இல்லை, ஓரளவு பிடிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அதில் இருந்தது கொஞ்சம் யூனிக் கலர்ஸாக இருந்துச்சு. பார்க்குற எப்போதும் எல்லோரும் வச்சுருக்க மாதிரி இல்லை, கொஞ்சம் யூனிக்காக இருந்தோடனே சரி ஓகே அதை நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அதில் ஒன்று செலக்ட் பண்ணேன். 1250 வந்துச்சு. பரவாயில்ல, ஓரளவு ஏதோ ஒரு கிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேக் பண்ணி மறுநாள் காலையில் அக்காவுக்கு நான் ஃபோனே பண்ணல, விஷ் பண்ணலை, எதுவுமே பண்ணல. காலைல ஒரு 9 மணிக்கெல்லாம் அவள் வீட்டுக்கு நான் வண்டியிலே போயிட்டேன். போகணுன்னா அவள் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இப்போ கூட உங்கள் மாமாகிட்ட பேசிகிட்டு இருந்தேன்டி, இந்த மாதிரி ஜெயா விஷ் பண்ண கூட இல்லைங்க நம்ம கல்யாண நாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். நீ நேர்லேயே சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க, எனக்கு தெரியும் நேரம் என்னை பற்றி தான் திட்டிகிட்டு இருப்பேன் அப்படின்ட்டு, அதான் நேரில் வரலாமே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்புறம் டிஃபன்லாம் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் அத்தையெல்லாம் இருந்தாங்க. ஜெயாவுக்கு இப்போ தான் நம்ம வீட்டுக்கு வரவே கண்ணு தெரிஞ்சிருக்கு. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் தான் இருக்கீங்க, உங்கள் அம்மாவும் வர்றது கிடையாது, நீயும் வர்றது கிடையாது அப்படின்னா, இல்லைத்த நானும் வேலைக்கு போகிறேன்ல, நைட்டு லேட்டாக தான் 8 மணி 9 மணி ஆகிடுது. அதுக்கப்புறம் எங்கே வருது, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான், அதுவும் போட்டு போன ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கே ஒரு நாள் ஆகிடுது எனக்கு, எங்கத்த டைம் இருக்குது அப்படின்னோடனே இப்படியே சொல்லிகிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி நம்ம ஊர் பக்கமாகவே அழைச்சிருமா ஒன்று அப்படின்னோடனே, இப்போக்கி கல்யாணத்தை பற்றி பேச வேண்டாம், இன்னொரு 2 இயர்ஸ் போகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அக்கா சாப்பாடெலாம் செஞ்சுருந்துச்சு. சாப்பாடெலாம் வச்சோம். சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது அதை அக்காட்ட எந்த பையை வச்சுக்கோக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். உடனே என்னடி பை இது அப்படின்னு சொன்னிச்சு. பிரித்து பாரு அப்படின்னோடனே, ஏண்டி புடவைலாம் எடுத்துகிட்டு வந்திருக்க போல இருக்குது அப்படின்ட்டு எங்கள் மாமா சொன்னார். சூப்பர் கலராக செலக்ட் பண்ணியிருக்கு ஜெயா, நான் வாங்கி கொடுத்ததோட நல்லா இருக்கேன் இந்த புடவை அப்படின்னோடனே, நான் அக்காவுக்காக 2 கடை ஏறி இறங்கி செலக்ட் பண்ணமாம்மா அப்படின்னோடனே, சூப்பராக இருக்குடி, என்கிட்ட இந்த கலரும் இல்லை, நல்லா இருக்குது, அதுக்காக தான் அந்த கலர் எடுத்தேன் அப்படின்னோடனே, சரி சரி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த கலரில் ஒரு ப்ளவுஸ் என்கிட்ட இருக்குது, அதை போட்டு நான் கோயிலுக்கு கட்டிட்டு போகிறேன் அப்படின்னோடனே, சரிக்கா நான் கிளம்புறேன் அப்படின்னோடனே, இல்லை நான் அம்மாவுக்கு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் இருக்குது செஞ்சது எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதெல்லாம் அக்கா எடுத்து கொடுத்தா. அதுக்கப்புறம் போனோன்னே, நீங்கள் மாமாவோட கோயிலுக்கு போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் ஆஃபீஸ்க்கு ஆஃப் டே லீவ் போட்டிருக்கேன், எனக்கு கொஞ்சம் பேங்க் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு தான் ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னோடனே, சரி நீ பார்த்து போ, அம்மாட்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு போ அப்படின்னா, நான் வீட்டுக்கு போயிட்டு தான்க்கா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அம்மா சமைக்கிறதுக்கு வாங்கிட்டு வர சொன்னிச்சு, அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஆஃபீஸ் கிளம்பணுக்கா, பேங்க்குக்கு அப்படியே போயிட்டு ஆஃபீஸ் போக வேண்டியதான் அப்படின்னோடனே, சரி சரி நீ பாரு, எல்லாத்தையும் நீ கொஞ்சம் பார்த்துக்க, நான் எதாக இருந்தாலும் இது பண்ணிக்கிறேன், ஒன்றும் நீ கவலைப்படாத, எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணுறேன்டி அப்படின்னு சொன்னிச்சு. சரி சரி நீ ஃபோன் பண்ணு, ஏதாச்சும் ஒன்று இது பண்ணுக்கா, நீ பார்த்துக்க, என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் கிளம்பி போயாச்சு. கிளம்பி போனதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா,